அகமதாபாத் நடந்த ஏர் இந்தியா 171 பிளேன் கிராஷ். இந்த பிளேன் கிராஷ்ல பைலட்டோட கடைசி வார்த்தைகள். கேப்டன் சுமித் சபர்வால் அவரோட கடைசி நொடிகள்ல என்ன வார்த்தைகள் சொன்னாரு? கோ பைலட் சொன்ன அந்த சீக்ரெட் கோடு என்ன? இந்த ஒரு கோடு சொல்லி அடுத்த 32 செகண்ட்லேயே வந்து பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. பைலட்டோட அந்த கடைசி வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேடேன்னு சொல்லியிருக்காரு. மேடேன்னு சொல்லிட்டு ஏடிசிக்கு வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. பட் பைலட்டோட இந்த கடைசி ட்ரை வேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்த 32 செகண்ட்ஸ்லேயே வந்து பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. பைலட் சொன்ன மேடேயோட அர்த்தம் என்ன? மேடேன்னு சொல்றது வந்து ஒரு சீக்ரெட்டான கோடு. இந்த ஒரு கோடு எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இல்லைன்னா அந்த அளவுக்கு எமர்ஜென்சியாக இருக்கும், இதுக்கு மேலே வேற எதுவுமே ப்ரையாரிட்டி இல்லை, அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணுவாங்க. பைலட் கிட்ட இருந்து இந்த ஒரு கோடு ஏடிசிக்கு வந்தது, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏடிசி எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஒரு கோடு தான் வந்து ஏர் இந்தியா பிளைன்லேயே வந்து நடந்திருக்கு. கேப்டன் சுமித் சபர்வால் அவரோட கடைசி நொடிகளில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மேடே மட்டும். எதனால மேடேன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து குளோபலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேடேன்னு ஒரு வேர்டு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வேர்டு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு வேர்டு. எந்த லா ஃப்ரீக்வன்சிலையும் வந்து மேடேன்னு சொன்னால் ஏடிசிக்கு வந்து புரியும். அதனால தான் வந்து மேடேன்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து குளோபலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.